பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 16வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வரை. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையானுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரை பரிசுத்தரப்பா. இந்த நாளிலும் கூட என்றாச்சா நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களிலும் தேவாதி தேவன் உம்முடைய திட்டங்கள் உம்முடைய ஆலோசனைகள் உண்டாகும்படியாக அனைத்து காரியங்களும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் சுய புத்தியை நம்பி நாங்கள் ஜீவிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. அமீன் அப்பா. எங்களை ஒரு வாக்கின சிருஷ்டிகர், எங்களுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் தகப்பனே. அமீன் அப்பா. உம்முடைய பாதத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. ஆலோசனை கர்த்தராய் இருந்து வழி நடத்துங்க. எங்களுடைய தாயும் தகப்பனுமாய் எங்கள் ஆசாரியராய் இருந்து என் ஆவியானவரே நீர் போதித்து வழிநடத்தும் பொழுது அந்த காரியங்களில் எல்லாம் சமாதானம் உண்டாகும். உம்முடைய ஆசீர்வாதம் அது நிலைத்து நிற்கும் என் தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என் ராஜா. ஆமீன் அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. அந்த இடத்தில் எல்லாம் ஐயா உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற ராஜா, உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனே. சகோதரன் சகோதரிகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் பேசுவீராக. அந்த காரியங்கள் எல்லாவற்றும் கரத்தில் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு வர இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் தேவாவியானவரே. இறங்குவீராக, இறங்குவீராக. அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் அருள் செய்யுங்கப்பா. தகப்பனே, அவங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷரையும் கர்த்தரின் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. சமாதானத்தினால் நிரப்புங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உலக நாடுகளில் எல்லாம் சமாதானம் உண்டாக வேண்டும். தேவாதி தேவனாகியமை நோக்கி பார்க்க கிருபை தாங்க. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சிப்பீராக. இவ்வேளையில ஒவ்வொரு குடும்பத்தையும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய ஆலோசனைகள், வழிநடத்துதல்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டாவதாக. தேவனுடைய இரக்கத்தினால பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக என்றாச்சா. எல்லாருடைய மீறுதல் குறை குற்றங்களை மன்னித்து என் ஆவியானவரை ரட்சிப்பை அருள் செய்யுங்க. ஆமீன். எல்லா ஆபத்துக்கும் மோசத்துக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய சமூகமே முன் செல்லட்டும் என் ராஜா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நாங்களும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கணும், தீமை விட்டு விலகி இருக்க வேண்டும் என் தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்தீரும் அப்பா. உமக்கே நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.